நம்ம ஹீரோவோ இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, செத்தது கூட தெரியாம அவ்வளவு ஈகோ பிடிச்சதா இருக்கு, வேற லெவல் பவரா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுவோ அப்படியே மறைஞ்சு போற மாதிரி அப்படியே காத்துல மறைஞ்சு போயிட்டு இருக்கும். அப்ப சொல்லுங்க, அரசே நான் போறதுக்கு நேரம் வந்துருச்சு, நான் போறேன், என்ன மன்னிச்சிருங்க, நீங்க என்ன ரொம்ப லேட்டா கூப்பிட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி போகும் பாருங்க. நம்ம ஹீரோ ஏய் என்ன நடக்குது சிஸ்டம், இதை உடனே தடுத்து நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது அப்படி காத்துல மறைஞ்சு போயிட்டே இருக்கும்போது சொல்லும் பாருங்க, அரசே ரூலர்ஸோட பவரை 4 பேர் வாங்கியிருக்காங்க, அந்த 4 பேர்கிட்ட இருந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படி காத்துல கறந்து போயிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ ஏய் என்ன நடக்குது, தடுத்து நிப்பாட்டுங்க சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படி மறைஞ்ச போயிரும். நம்ம ஹீரோ செம்ம கடுப்பாயிருவான். அப்புறம் நம்ம ஹீரோ அவனுக்கு 2 பேர்கிட்டையும் போய் நான் இங்க இருந்து கிளம்புறேன், இங்க என்னென்ன நஷ்டமாச்சோ அதை நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கடுப்புல போயிட்டு இருப்பாரு. வாசல்ல அந்த டோர் இருக்குமா, அதை ஓடு ஒரு குத்தாப்புல பாருங்க, அப்படி தகர சீட்டு மாதிரி உடஞ்சு நெளிஞ்சு போயிரும். அவ்வளவு பெரிய கேட்டு. நம்ம ஹீரோக்கு எவ்வளவு பவர் இருக்கு பாருங்க. அப்பனா இந்த காமிஸ்ட டிராகன் நம்ம ஜிம்முவோட சேட் ஆர்மில இருந்தா நல்லா இருந்துக்கும்னு நினைக்கிறவங்க எல்லாம் கமெண்ட்ல பிளாக் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. அதே கடுப்போட நம்ம ஹீரோ கான்ஃபரன்ஸ் நடக்கிற இடத்துக்கு வந்திருப்பாரு. அப்ப சீஃப் சார் ஓடி வந்து, சார் ஜின்காவை பாத்தீங்களா, உங்களை பார்க்க தானே வந்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்ல. என்ன பார்க்க தான் வந்துட்டு இருந்தானா? ஆமா சார், நீங்க தான் அங்க இருக்கீங்களா, நீங்க வெயிட் பண்ணுவீங்களா, உங்களை பார்க்க தான் வரதான் அப்படின்னு சொல்ல. என்ன வளரீங்க, நான் இப்பதான் அங்கிருந்து வரேன், அப்படிலாம் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்ல. அங்கிருந்து ஆடம் வைட்டு வந்து, சார் விசிட்டர் லாக்ல ஜின்கோ பேர் இல்ல சார், என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு ஆடம் வைட்டு சொல்ல. நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆகும், இது சரியில்லையே, ஏதோ தப்பா இருக்கு, எனக்கு ஏதோ தப்பான ஃபீலிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆடம் வைட்டு, சார் நான் ஹண்டர் பீரோ கிட்டே கேட்கிறேன், அவங்க தான் கூட்டு போயிருப்பாங்களா என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்பான். அங்க ஜின்கோ வந்தாரா, ஜின்வோட கூட வந்தாரா, அவர் இருக்காரா அப்படின்னு கேட்க. இல்ல சார் அப்படி நாங்க யாரும் கூட்டு வரலையே அந்த பொண்ணு சொல்ல. இவரோ ஏய் அவர் காணுப்பா, சீக்கிரம் கண்டுபிடிங்க, அவர் டென்ஷன் ஆயிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணு சரி சார் நான் எல்லா இடத்தையும் தேடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த ஆடமேட்டோ பின்னாடி திரும்பி, சார் அவங்க தேடுறாங்களா சார் அப்படின்னு சொல்லுவான். அங்க நம்ம ஹீரோ இருக்க மாட்டான். நம்ம ஹீரோ செம்ம கடுப்புல அந்த கிறிஸ் படத்துல ரித்திக் ரோஷன் பில்டிங் மேல ஓடுவான் பாருங்க, அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், நான் அவங்க கிட்ட ஒரு சேடை விட்டுருக்கணும், என் தங்கச்சி கிட்ட விட்டு இந்த மாதிரி அவங்க கிட்ட ஒரு சேடை விட்டுருக்கணும், தப்பு பண்ணிட்டேன், ஐயோ அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, எல்லாரும் வெளியே வாங்கடா, அவன் எங்க இருக்கான்னு போய் கண்டுபிடிங்க, இன்ட்டு இருக்கு சந்து பொந்து ஒரு இடத்துல விடாதீங்க, அவனை சீக்கிரமா கண்டுபிடிங்க அப்படின்னு நம்ம ஹீரோ செம்ம டென்ஷன் ஆயிட்டு, அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படி செம்ம கடுப்புல இருப்பான் நம்ம ஹீரோ. இந்த பக்கம் ஹோட்டல் ரூம்ல காட்டுறாங்க, நம்ம தாமஸ் ஆண்ட்ரே விஷயம் தெரிஞ்சு அங்க வந்து நின்றுப்பான். பார்த்தா நம்ம ஜின்காவை ஹோட்டல் ரூம் கூட்டு போயிருந்த அந்த ஆட்களை யாரும் அடிச்சு போட்டுருப்பாங்க. அதை பார்த்துட்டு தாமஸ் ஆண்ட்ரேயோ, என்ன கண்ணுங்களா, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டானே, அவன் தேவையில்லாத வேலை பார்த்துட்டான், சீக்கிரம் ஜின்வு கண்டுபிடிக்கிறது முன்னாடியே நம்ம அவனை கண்டுபிடிக்கணும், அவன் கண்டுபிடிச்சிட்டான்னா அவ்வளவுதான், சீக்கிரம்டா விளக்குனீங்களா அப்படி செம கடுப்பாயிருவான் தாமஸ் ஆண்ட்ரே. இங்க டங்ஸுவோ அப்படி சிரிச்சிட்டு இருப்பான். டங்ஸு தான் ஜின்கோவை கடத்திட்டான் போல, அடுத்து என்ன நடக்க போகுது, டங்ஸு ஜின்கோவை என்ன பண்ண போறான், ஜின்வு அந்த விஷயத்தை தெரிஞ்சு என்ன செய்ய போறான், இதுக்கு இடையில தாமஸ் வர, இவங்க 3 பேருக்கு நடுவுல தரமான சம்பவம் இருக்கு, நான் அதை வேற லெவல் உங்களுக்கு கொண்டு வரேன். இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணிருங்க, யாரெல்லாம் அடுத்த சம்பவத்துக்கு வெயிட் பண்றீங்களோ இந்த அனிமி ஃப்ரீக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.